இந்த ஆண்ட்ராய்ட் போன் ஒரு வெப் சர்வரை வந்து ரன் பண்ண போறோம். எல்லா இடத்துல இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ரன் பண்ண போறோம். டெக்னிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஆல்மோஸ்ட் ஒரு லினக்ஸ் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு ஹோஸ்ட் பண்ணலாம். சோ இதுல வந்து நம்ம பைதான் ஹோஸ்ட் பண்ணலாம், MySQL ஹோஸ்ட் பண்ணலாம், npm ஸ்டார். சோ திஸ் இஸ் அவர் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் இ-காமர்ஸ் ஃப்ரண்ட் எண்ட் இன் ஆண்ட்ராய்டு ஹோஸ்ட். இது எல்லாமே ஆண்ட்ராய்ட்ல ஹோஸ்ட் இருக்கு. நமக்கு வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க, அதுவும் முக்கியமா இந்த ஆண்ட்ராய்டு மாதிரியான மொபைல் டிவைசஸ்ல உங்களுக்கு வந்து இன்கம் போர்ட்டை வந்து என்னன்னா டிசேபிள் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ அதனால நம்மளால இதை வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனா அதுக்கு ஒரு ஹேக் இருக்கு. ஸோ நம்மளாம் யாரு டெக்கிஸ்ட்ல எப்படி சூப்பரா வந்துருச்சா? ஆக்சுவலா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இந்த ஆண்ட்ராய்ட் போன் என்கிட்ட ரொம்ப நாளாவே ஆக்சுவலா 1 இயராவே சும்மா தான் கிடக்கு. ஸோ இதோட டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து மாத்தி அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வெப் சர்வரை வந்து ரன் பண்ண போறோம். அதுவும் லோக்கல் நெட்வொர்க்கால மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியாது, எல்லா இடத்துல இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெப் சர்வர் தான் இதுல நம்ம ரன் பண்ண போறோம். ஆக்சுவலி டெக்னிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ பட் ஆனா அதுக்குன்னு சில வழிகள் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி நீட் இஸ், ஸோ நமக்கு வந்து டெர்மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து தேவை. ஸோ அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி வாண்ட் இஸ் F-Droid. ஸோ அதுக்கு நான் ஸ்கிரீனை வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஆக்சுவலா நான் இந்த வீடியோ வந்து இது 2வது டைம் ரெக்கார்ட் பண்றேன். காலையில நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா, வைஃபை கட் ஆனதுனால ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இது என்னடா லாஜிக் நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் என்ன ஆச்சுன்னா, வைஃபை கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகும்போது இந்த ஸ்கிரீன் வந்து லாக் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கிரீன் லாக் ஆனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ரெக்கார்ட் ஆன வீடியோ சேவ் ஆகல. ஸோ அதனால நம்ம மறுபடியும் இப்போ மதியம் மணி 3:12. ஸோ இப்போ உட்காந்து நம்ம மறுபடியும் வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா இதுதான் மெயின். ஸோ இந்த விஷயம் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ எதுவுமே இல்லை. ஸோ yes, let's continue. So start recording. So once it started, what we need is F-Droid. First வந்து நம்ம வந்து F-Droid வந்து இன்ஸ்டால் பண்ணணும். So DuckDuckGo Google போய் F-Droid சர்ச் பண்ணிட்டு just go open and download and install it. So just download and install it. Once it is done, just open the app. Once it is install ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு, so என்ன சர்ச் பண்றீங்க அப்படின்னா, டெர்மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. டெர்மேக்ஸ். ஸோ இதான். ஸோ 2 years அப்டேட் 2 years இதுன்னு வரும். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் இதெல்லாம் கேட்கும். பட் இப்போ வந்து என்ன பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்டோரேஜ் பர்மிஷன் கண்டிப்பா கொடுத்தாலும். ஸோ கமாண்ட் மூலியமா கொடுக்கலாம், UI மூலியமா கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ பை UI ஒன்லி. ஸோ UI மூலியமா இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு ஜஸ்ட் இந்த உங்களோட இதுல எப்படி வந்து நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்களோ, ஸோ பர்மிஷன் வந்து ஃபைல்ஸுக்கு வந்து கொடுத்துருங்க. ஸோ ஃபைல்ஸ் நீங்க அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். நம்ம ஜஸ்ட் இப்போ உங்க டெர்மேக்ஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, த ஜெனரல் திங் அண்ட் ஆப்ட் அப்கிரேட். ஸோ இந்த கமெண்ட் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட் தான் போடணும். ஸோ இது போட்டதான் வந்து என்னன்னா, நம்ம லினக்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா இது நீங்க போடல அப்படின்னா வேற எதுவுமே அவ்வளோக்கா ஒர்க் ஆகாது. மற்ற பேக்கேஜஸ் இதுன்னு எல்லாமே வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் திங். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த கமெண்ட் ரன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்து எஸ்ன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க படிச்சு பார்த்துட்டு எஸ் கொடுக்கறதுனால ஓகே, இல்ல பை டிஃபால்ட்டா நீங்க எஸ் கொடுக்கறது பெட்டர். ஏன் அப்படின்னா இது ஜஸ்ட் சாஃப்ட்வேர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணுது, வேற எதுவும் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, PKG அப்டேட். ஸோ இப்போ நம்ம வந்து என்னன்னா, லினக்ஸுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்ம வந்து போட்டோம், டெர்மேக்ஸுக்கு தேவையான விஷயங்கள் தான் வந்து இந்த PKG அப்டேட். ஸோ ஒன்ஸ் இது ரன் பண்ணோம் அப்படின்னா PKG அப்டேட் ஓகே. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு லினக்ஸ் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு இதுல. சோ இதுல நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். சோ இதுல வந்து நம்ம பைதான் ஹோஸ்ட் பண்ணலாம், MySQL ஹோஸ்ட் பண்ணலாம், வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணலாம், ரியாக்ட் ஹோஸ்ட் பண்ணலாம், இல்ல வந்து SaaS பேஸ்ட் சாஃப்ட்வேர் ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் ரெண்டும் மர்ஜ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி இதுல என்ன வேணா ஹோஸ்ட் பண்ணலாம். சோ இப்போ நம்ம வந்து என்ன ஹோஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ரியாக்ட் பேஸ்ட் இ-காமர்ஸ் சைட். அது மட்டும் தான் வந்து நம்ம வந்து இப்போ ஹோஸ்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆப்வியஸ்லி Node.js. சோ பேக்கேஜ் இன்ஸ்டால் Node.js. ஒன்ஸ் Node.js இன்ஸ்டால் ஆனதும், சோ நீங்க node-v அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Node.js ஓட வெர்ஷன் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம்.
ஸோ வெர்ஷன் 22. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ பேஸ்ட் ஆன் யுவர் ஒன்ஸ் Node.js நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னன்னா நம்ம வந்து கிட் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். எதுக்காக ப்ரோ கிட் வந்து இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா, ஸோ நாம ரன் பண்ணக்கூடிய ஒரு கோட் வேற ஒருத்தவங்க எழுதுனது ஏன் ப்ரோ நீங்க கோட் எழுதலையான்னு கேட்டா, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டெப்ளாயிங் பர்பஸ். ஸோ அதனால வந்து நம்ம வந்து இருக்கிற கோட் எடுத்து டெப்ளாய் மட்டும் பண்றோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம கோட் எழுதி இது பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல பேக்கேஜ் இன்ஸ்டால் கிட். ஸோ கிட் நீங்க போட்டீங்க அப்படின்னா no mirror group selected. Okay, fine. So it will install. So install ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு we want அந்த கிட்டோட வந்து நம்ம வந்து என்ன க்ளோன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் கிட் வந்து இன்ஸ்டால் ஆனதும் ஸோ இந்த URL வந்து நீங்க வந்து க்ளோன் பண்ணிக்கோங்க. ஸோ கிட். ஸோ ஒன்ஸ் க்ளோன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அகைன் சிடி அந்த டைரக்டரிக்குள்ள போயிடலாம். ஸோ சிடி இஸ் ரியாக்ட் ஆர் கேப்ஸ். ஸோ கொடுத்துட்டு டேப் எழுதுனீங்க அப்படின்னா அந்த இதுக்குள்ள வந்துடும். ஸோ இப்போ வந்து என்னன்னா npm install. ஸோ npm install கொடுத்தீங்க அப்படின்னா தேவையான பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதும் நம்ம npm start கொடுத்துட்டு ரன் பண்றதா. ஸோ லெட் இட் இன்ஸ்டால். ஸோ நெக்ஸ்ட் npm start. ஸோ npm start கொடுத்தா வெப்சைட் வந்து ஸ்டார்ட் ஆகணும் ஐடியலா, பட் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது we should wait and see. So let's say come on. ஓகே, ஏதோ எரர் காட்டுது. ஸ்டார்டிங் த டெவலப்மெண்ட் சர்வர். வருது. ஸோ 1 minute load ஆயிடும். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் இ-காமர்ஸ் ஃப்ரண்ட் எண்ட் இன் ஆண்ட்ராய்டு ஹோஸ்ட். இது எல்லாமே ஆண்ட்ராய்டில் ஹோஸ்ட் இருக்கு. ஸோ add to cart. ஸோ இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கார்ட் டீடைல்ஸ் போனீங்க அப்படின்னா இதுல என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்க அண்ட் கோ டு செக் அவுட். ஸோ இது எல்லாமே என்னன்னா கம்ப்ளீட் ஃப்ரண்ட் எண்ட் இ-காமர்ஸ் வந்து இந்த ஆண்ட்ராய்டு போன்ல வந்து ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதுல ஹோஸ்ட் ஆயிருக்கிறத நான் ஒரு வைஃபைல யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் லேண்ட் அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி யாருனாலையுமே இன்டர்நெட்ல இருந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஃபெயிலியர் அப்ரோச்சா இருக்கும். பட் ஆனா நான் வந்து என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, ஓகே நாம வந்து என்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ரிவர்ஸ் ப்ராக்ஸி எல்லாம் வச்சு சப்போஸ் நாம வந்து இதுல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து போர்ட்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணி நெட்வொர்க் மூலியமா கொண்டு போயிட்டு அங்கிருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நான் ட்ரை பண்ணேன். பட் வாட்ஸ் த ப்ராப்ளம் இஸ் நமக்கு வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க, அதுவும் முக்கியமா இந்த ஆண்ட்ராய்டு மாதிரியான மொபைல் டிவைசஸ்ல உங்களுக்கு வந்து இன்கம் போர்ட்டை வந்து என்னன்னா டிசேபிள் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ அதனால நம்மளால இதை வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஒரு சோகமான விஷயம் தான். டெக்னிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். பட் ஆனா அதுக்கு ஒரு ஹேக் இருக்கு. ஸோ நம்மளாம் யாரு டெக்கிஸ்ட்ல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு சில சர்வீசஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ NGROC கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான சில சர்வீசஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டை விர்ச்சுவலா வந்து எனேபிள் பண்ணி கொடுக்கும். ஆனா NGROC வந்து எனேபிள் பண்ணி கொடுக்காது. ஸோ நாம வந்து இதுக்கு வந்து இன்னொரு சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஜென்ரலா ஸோ இந்த வெப்சைட் எல்லாமே எப்படி கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னா HTTPS அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால்ல கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ல நமக்கான இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த சேம் HTML அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே ஸோ இந்த கான்செப்ட்ல தான் வருது. ஸோ இத HTTP ப்ரோட்டோகால்ல போர்ட் மூலியமா ஆக்சஸ் பண்ணும். அதாவது IP அட்ரஸ் அண்ட் இந்த போர்ட். ஸோ நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது வோடஃபோன், ஏர்டெல், ஜியோ, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன லைக் வைஃபை ரவுட்டர் ப்ரொவைடர்ஸ் கூட இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து என்னன்னா இன்கமிங் ரெக்வஸ்ட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ அப்படி பிளாக் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா, வெளியே இருந்து யாருனாலையும் இந்த போன் கூட HTTP ப்ரோட்டோகால் மூலியமா கம்யூனிகேட் பண்ண முடியாது. பட் ஆனா ஆப்ஸ் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், அப்ளிகேஷன் லேயர், நெட்வொர்க் லேயர் அந்த மாதிரி. ஸோ அதுல அப்ளிகேஷன் லேயர் மூலியமா வந்து கம்யூனிகேட் ஆகும். பட் ஆனா இந்த மாதிரி வந்து கம்யூனிகேட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ், அதாவது இந்த மாதிரியான மோர் ரெஸ்ட்ரிக்டட் டிவைசஸ்லாம் SSH ப்ரோட்டோகால் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த SSH ப்ரோட்டோகால்ங்கிறது செக்யூர் செல் ப்ரோட்டோகால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோட்டோகால் மூலியமா நாம வந்து ஃபைல்ஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் மோர் செக்யூர்டு வே. அதனால ஸோ இப்போ நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ நாம HTTPS அந்த தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் யூஸ் பண்ணி அந்த தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் நம்மளோட SSH யூஸ் பண்ணி ஸோ நம்ம போன்ல ஹோஸ்டா இருக்கிற வெப்சைட்டை அவங்க SSH மூலியமா வாங்கிட்டு அந்த சர்வர் அவங்க கிட்ட இருந்து நம்மள வந்து விசிட் பண்றாங்களே யூசர்ஸ், அவங்களுக்கு HTTPS சென்ட் பண்ணோம். ப்ரோ இது வந்து ரொம்ப டைம் எடுக்காதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, the same thing here. பட் ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க தான் செய்யும். we can't do anything. ஏன்னா ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ரமைசேஷன் எல்லாம் நம்ம பண்ணிதான். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா, சர்வியோன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ். ஸோ இதுல நிறைய பெய்ட் சர்வீசஸ் தான் இருக்கு. சர்வியோங்கிறது ஐ திங்க் நான் பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த ஃப்ரீ சர்வீஸ். அண்ட்
இந்த என்ஜிராக் மாதிரியான இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டனல் அப் டு 8 ஹவர்ஸ். ஸோ மேக்ஸிமம் டனல் உங்களுக்கு அப் டு 8 ஹவர்ஸ் தான் வந்து வரும். பட் ஆனா இந்த சர்வியோட டைம் லிமிட் எதுவும் கொடுக்கல. ஸோ அப்படி டைம் லிமிட் இருந்தாலுமே we can do some hacks and then we can make it live. அதாவது நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த வெப்சைட்டை நம்ம எப்பயுமே லைவா வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வியோல போயிட்டு அவங்க கொடுத்துருக்க கமெண்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். பெருசா எதுவும் இல்ல, ஜஸ்ட் காப்பி திஸ் கமெண்ட் அண்ட் பேஸ்ட் இட். ஸோ SSH, ஸோ நான் சொன்ன மாதிரி செக்யூர் ஷெல் இது, அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னன்னா -r. ஸோ இதெல்லாம் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இந்த 80ங்கிறது வந்து என்னன்னா அந்த சர்வரோட 80 போர்ட், அதாவது 80 HTTP போர்ட்ல ஸோ லிசன் ஆயிட்டு இருக்கும். அண்ட் அங்க இருந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் 3000க்கு வரணும். எதுக்காக நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் 3000க்கு வருது அப்படின்னா ஸோ இங்க நாம ரியாக்ட லோக்கல் ஹோஸ்ட் 3000 தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால லோக்கல் ஹோஸ்ட் 3000. இதே நீங்க வந்து ஒரு பைத்தான் சர்வர், ஃபிளாஷ் சர்வர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 5000 வைக்கலாம். அண்ட் இதே வந்து நீங்க MySQL, ஐ திங்க் SQLலாம் இப்போ வந்து HTTPS சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதோட போர்ட் இருந்துச்சுன்னா அதோட போர்ட் வைக்கலாம். இல்ல இந்த வந்து இந்த SSH நீங்க TCP கனெக்ஷனோட லிங்க் பண்ணனாலும் பண்ணலாம். தட்ஸ் அப் டு யூ. ஸோ எப்படினாலும் நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னன்னா servio.net அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் என்டர். ஒர்க் எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு URL வந்துருக்குல்ல, ஸோ பச்சை கலர்ல வந்திருக்கும். ஸோ இந்த பச்சை கலரை அப்படியே காப்பி பண்ணி இப்போ நீங்க ப்ரௌசர்ல போய் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வருமானு கேட்டீங்கன்னா வராது. ஏன் வராது நான் சொல்றேன். ஸோ லெட்ஸ் பேஸ்ட் இட். வரல. ஸோ இப்போ ஏன் வரல அப்படின்னா நம்ம சர்வர் வந்து நம்ம ரன்னே பண்ணல. அப்புறம் எப்படி வரும்? ஸோ நம்ம இப்பதான் கில் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ Ctrl+C கொடுத்துட்டு இதை வந்து கில் பண்ணிடுங்க. அண்ட் அப்பேரோ கொடுத்தீங்க அப்படின்னா NPM ஸ்டார்ட் இருக்கும். ஸோ இங்க நான் வந்து இதை வந்து ஃபார் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக NPM ஸ்டார்ட் மட்டுமே கொடுக்குறேன். ஸோ இது மூலியமா என்னன்னா எரர்ஸ்மே வந்து என்னன்னா வெப்சைட்ல வந்து டிஸ்பிளே ஆகும். பட் நீங்க வந்து அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க வெப்பேக்கா எக்ஸ்போர்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதுவே வந்து என்னன்னா ப்ரொடக்ஷன் மோட்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் அப் டு யூ. ஸோ நீங்க என்ன பண்ணாலும் ஜஸ்ட் அந்த கமெண்ட் கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து இந்த அண்டு கொடுத்துருங்க. அண்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்ட்ல போயிடும். ஸோ நவ் ஜஸ்ட் ரீஸ்டார்ட் த SSH, என்னன்னா SSH ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் இட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து வந்துடும். பட் ஆனால் நமக்கு இது தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையானது அந்த சர்வர் நேம் எங்கப்பா. ஸோ இங்க வந்துச்சு நம்மளோட சர்வரோட URL. ஸோ ஜஸ்ட் காப்பி த URL வழக்கம் போலதான். ஸோ காப்பி பண்ணி அதுக்கப்புறமேட்டு வந்து ப்ரௌசர்ல வந்து பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான். இது வந்து ஒர்க் ஆகும். எப்படி சூப்பரா வந்துருச்சா? வெப்சைட் வந்து கிரெடிட் வந்து நம்ம அவருக்கு தான் கொடுத்தாகணும். ஸோ வெப்சைட் கிரெடிட்ஸ் கோஸ் டு சாஹிப் சிங். ஸோ அவரோட டெவலப் பண்ண வெப்சைட் தான் இது. அண்ட் இது கொஞ்சம் உங்க நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்பீட் வந்து கரெக்டாக இருக்கும். என்னோட நெட்வொர்க் வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கும் வைஃபை. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இமேஜஸ் எல்லாம் லோட் ஆகல. பட் ஆனால் காலையில் நான் பண்ணப்ப எல்லாமே சூப்பரா லோட் ஆச்சு. ஸோ இஃப் வாண்ட் லெட்ஸ் ரெஃப்ரெஷ் அண்ட் சி எல்லா இமேஜஸ் வந்துருச்சு பாத்தீங்களா? ஸோ அதே மாதிரி ஃபுல் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹேங்கும் அதிகமா ஒரு டிலேவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டா போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எஸ் கார்ட் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே கார்ட் கோ டு செக் அவுட். ஸோ அது எல்லாமே வந்துடும். ஸோ அதே மாதிரி டெஸ்க்டாப் மோடுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெஸ்பான்சிவ் எல்லா விஷயங்களும் அதே மாதிரி வந்துடும். அண்ட் கண்டினியூ ஷாப்பிங். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் வந்துடும். ஸோ இப்போ இதை எடுத்து ஆக்சுவலி இந்த வே வந்து ஒரு டெவலப்பரா வி ஷுட் நாட் ஃபாலோ இட். ஏன் அப்படின்னா இட் கம்ஸ் ஈவன் தோ இது ஃப்ரீயா இருந்தாலுமே திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் வே டு கோ. பட் ஆனா நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே இல்லை. ஸோ இது மட்டும்தான் ஆப்ஷனுங்கிற போது ஸோ வி ஷுட் டேக் சம் வொர்ஸ்ட் கேஸ் டெசிஷன். ஸோ இந்த மாதிரி போன்ல நீங்க ஓகே டெப்ளாய் பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். வி கான்ட் ஒமிட் ஆல்சோ. பட் அட் த டைம் வி கான்ட் என்கரேஜும் பண்ணக்கூடாது. ஸோ இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் அப் டு யூ கைஸ். ஸோ ஒன்ஸ் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ இந்த டொமைனை இப்போ நான் வந்து இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஏதோ பேர்ல இருக்குல்ல. ஸோ இந்த டொமைனை என்னோட பர்சனல் டொமைனை நான் வந்து கனெக்ட் பண்ணும்.
ஸோ இங்க நான் வந்து GoDaddy இல்லைன்னா வந்து Namecheap, ஸோ இந்த மாதிரி எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ நான் வந்து GoDaddy யூஸ் பண்றேன். GoDaddyல போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்வர்டிங்ல URL கொடுத்துட்டு ஃபார்வர்ட் வித் மாஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். 15 மினிட்ஸ்ல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நார்மலா நீங்க வந்து அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டே வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நான் ஹோஸ்ட் பண்ணது goatfarm.us. ஸோ அது வந்து என்னன்னா பர்ஃபெக்டா ரீடைரக்ட் ஆகி ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி நீங்களும் இது பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த டனல் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இவங்க இந்த வெப்சைட்ல இவங்களோட வெப்சைட் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். அதுல வந்து டைம் லிமிட் இருக்கு, காஸ்ட் லிமிட் இருக்குன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் நீங்க வந்து டைம் லிமிட் இல்ல காஸ்ட் லிமிட் ஏதாவது வருது, இல்ல வந்து ஒரு half an hour 1 hour இல்ல 8 hours வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதி ஸோ அது மூலமா நீங்க வந்து ஒரு 8 hours ஓட்ட cron job வச்சுட்டு அதை வந்து நீங்க ரன் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த URL சேஞ்ச் ஆகிறது தெரியும். அப்படி URL சேஞ்ச் ஆக தெரிஞ்சது அப்படின்னா Namecheapலயும் GoDaddyலயும் API ஆக்சஸ் இருக்கு. ஐ ப்ரிஃபர் Namecheap. ஏன்னா GoDaddyல உங்ககிட்ட மினிமம் 50 டொமைன் இருந்தா மட்டும்தான் உங்களால ஏபிஐ ஆக்சஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா ஒரு நாட் ஆத்தரைஸ்னே வந்துடும். ஆனா வந்து Namecheapல அப்படி கிடையாது. நீங்க வந்து டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த Namecheap ஏபிஐ வச்சு ஸோ அந்த ஃபார்வர்டிங்ல நீங்க பைத்தான் மூலியமாவே ரெக்வஸ்ட் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க டொமைன் அதுல வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ இப்படி அப்டேட் ஆகிறதுனால என்ன ப்ரோ பலன் அப்படின்னா இந்த வெப்சைட் எப்பயுமே லைவ்ல இருக்கும். ஸோ இது எப்பயுமே டவுன் ஆகாது. அதுதான் பாயிண்ட். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ரியாக்ட் வந்து எப்படி ஆண்ட்ராய்ட் போன்ல டெப்ளாய் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் அதை எப்படி குளோபலா எல்லா இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோல இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதி cron job எழுதி Namecheap போய் அப்டேட் பண்றது, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல நம்ம டாக்கர், இதுல நம்ம வந்து பேக் எண்ட், ஸோ அதுல வந்து SQL, ஸோ டாக்கர்லேயே பைத்தான் SQL மற்ற இந்த ரியாக்டையுமே நம்ம டாக்கரா கன்வெர்ட் பண்ணி ஸோ மொத்தமா ஒரு டாக்கர் கம்போஸா மாத்தி அதை வந்து எப்படி நெட்வொர்க் மூலயமா பிரிட்ஜ் பண்ணி ஸோ இதெல்லாம் பண்றதுங்கிறத நாம இஃப் பாசிபிள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. டன். இட்ஸ் மீ சஞ்சய், SSK Tech Podcast. அவ்வளோதான், பாய். ஆக்சுவலாக ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எடுத்து ஆல்மோஸ்ட் 2 weeks இருக்கும். ஸோ இன்னைக்கு தான் உட்காந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து சர்வியோ வெப்சைட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வியோ வெப்சைட் போனால் சர்வியோ வெப்சைட் டவுனு. எவ்வளோ நாளாக டவுனில் இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் நான் அதே மாதிரி SSH வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ SSHமே கனெக்ட் ஆகலை. ஸோ ப்ரோ அப்போனா வந்து இது ஒரு ஃபெயிலியர் அட்டம்ப்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஸோ சர்வியோங்கிறது ஒன் ஆஃப் த டூல் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டூல்ஸ் வச்சு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்சால் இந்த வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் அந்த டூல்ஸ்லாம் வச்சு அந்த டுட்டோரியல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் ஹோஸ்ட் இட் ஆன் யுவர் ஃபோன்.